புத்தகத்தை வாசிப்போம், உலகத்தை நேசிப்போம். ஒரு நூலகம் உருவாகும் பல சிறை கதவுகள் மூடப்படுகிறது என்று தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர்களால் சொல்லப்பட்டு வந்தது. நூலகங்களும் நூல்களும் பதிப்பகங்களும் நூலாசிரியர்களும் எழுத்தாளர்களும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் முக்கியமானவர்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் பப்பாசி என்று சொல்லப்படுகிற தென்னிந்திய புத்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் வருகிற 8ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு மாலை 6 மணிக்கு நந்தனம் YMCA மைதானத்தில் வழக்கம் போல் ஒரு புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். அந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய நண்பர் அன்பில் மகேஷ் அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாய் இன்றைக்கு இந்த மாவட்டந்தோறுமான இந்த புத்தக கண்காட்சிகள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் தமிழகத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸில் நடைபெறுகிற இந்த புத்தக கண்காட்சி பல லட்சம் பேரை ஈர்க்கும் வகையிலான ஒரு மிக சிறந்த நிகழ்வாக இருக்கிறது. இதை மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இளைய சமுதாயத்தினரிடையே புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்குவதற்கு அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தற்பொழுது ஒரு நடையத்தான், இது மாரத்தான் இல்ல, ஒரு சின்ன மினி வாக்கத்தான் ஒன்று நானும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இனிய நண்பர் மகேஷ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் பப்பாசி அமைப்பின் நிர்வாகிகளும் பெருமதிப்பிற்குரிய இனிய அண்ணன் திரு நக்கீரன் கோபால் போன்றவர்களும் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறோம். பொதுவாக ஒரு நூலகம் என்று வரும்பொழுது நூலகத்தினுடைய பொற்காலமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலம் பார்க்கப்படுகிறது. அதனால தொடர்ந்து இந்த பப்பாசி அமைப்பின் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாகவே முத்தமிழின் கலைஞர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள் அரசாங்கத்தினுடைய பங்கீட கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் இதற்காக நம்ம தருகிறோம். நாங்கள் 49வது நிகழ்வை ஒரு விழிப்புணர்வு பேரணியோடு வாசிப்புடனுடைய பயனை தெரிவிக்கின்ற விதமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அண்ணன், நம்முடைய மாண்புமிகு மேயர் பிரியா அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அதனுடைய நிர்வாகிகளாம் சேர்ந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறோம். 49 மட்டுமல்ல 50வது ஆண்டு தொடக்கத்திலும் நாங்கள் தான் இது போன்று தொடங்கி வைப்போம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நாம் 11 மணிக்கு இப்ப ஒரு நல்ல வாக்கத்தான் டைவர்ஷன் வேணாம்.